இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனை நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அனைத்தை செய்ய தாவே ஆற்றவுள்ளே தெய்வ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரங்களில் சிறந்தவரே அப்பா பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா தடையில உடைக்கிற தயபரரே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 பெரியவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்துமனேஸ்வரே உமக்கு ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரேஸ்நாதா பாட்டை பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் வானோகர கீதங்களாய் எப்போதும் வானதூத சேனைகள் வானோகர கீதங்களாய் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகளுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகளுக்கு எத்தனை மாதையவோ நீ திருவை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதையவோ நீ திருவை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் இன்றைய தினமாகிலும் ஒருமித்து கூடவோ நாமத்தினார் இன்றைய தினமாகிலும் ஒருமித்து கூடவோ நாமத்தினார் தந்தையின் கிருபைக்காக உமைக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தையின் கிருபைக்காக உமைக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் நீசுநாதா உமைக்கென்று ஸ்தோத்திரம் நீசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னுடைய திருநாமத்தின் ஆதரவில் நீரோ எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரோ எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே என் ஜீவிதத்தில் வேறொரு தெச்சமில்லை பரமே நீரே
சொத்திரம் செய்கிறோம் நின்னடிய திருநாமத்தின் ஆதரவில் சொத்திரம் செய்கிறோம் நின்னடிய திருநாமத்தின் ஆதரவில் பரிசுத்தாரே சபா நீங்க தகப்பனே நடத்தும்படியா செபிக்கிற ஆண்டவரே பரிசுத்தாரே நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா ஆற்றலாலும் அல்ல ஆண்டவரே சக்தினால் அல்லப்பா உம்முடைய ஆவியாலே ஆகும்படியா செபிக்கிறப்பா ஏசப்பா துதி பகுதியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் பாடல் பகுதியை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா துதியினாலே எரிய கொட்டை முறியடித்த தகப்பனே மத்த ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் என்னுடைய துதி பகுதி பாடல் பகுதி அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா அபிஷேகம் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா மாமிசமான யாவரும் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா தகவலுமே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா ஏசப்பா மட்டும் ஸ்தோத்திரப்பா அபிஷேகம் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறப்பா சாட்சி பதி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா காணிக்க பதி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா மட்டும் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் உற்சாகமாய் கொடுக்கிறதிலே பிரியமாய் இருக்கிற தகப்பனே மத்த ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் காணிக்க பதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா செய்தி பகுதி உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரப்பா மோசையோடு முகமாய் பேசினதான தெய்வமே ஸ்தோத்திரப்பா உடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவீராக உடைய வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா உடைய வார்த்தையிலே வல்லமை ஆண்டவரே உடைய வார்த்தையிலே ஜீவன் அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா வார்த்தையை ஆண்டவரே செய்தி பகுதி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா ஏசப்பா சண்டே கிளாஸ் பகுதி ஆசீர்வதிங்க ராஜா ஞானசன பகுதி ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் பரிசுத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்படியா செபிக்கிறப்பா உடைய கரம் ஒரு பகுதி ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறப்பா உடைய பிரசனம் ஒரு பகுதி நடத்தும்படியா செபிக்கிறப்பா வந்தவர்கள் வந்தவனமாய் அல்லாண்டவரே உடைய சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் இரண்டம் செய்யும்படியா செபிக்கிறப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்கப்பா அப்படியே மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா ஆராதனையை கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறோம் கரத்திலே அர்ப்பணிக்கிறப்பா பெரிய தெய்வம் பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் உட்காரலாம் அவர்களை தட்டி நம்ம பாடலை பாடுவோம். இதைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி
ஐயா இதை விட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, தேவனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஐயா இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அனாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அனாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஐயா இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தேவமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஐயா இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஐயா இறைவிழா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆனந்தபடி ஆனந்தபடி என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆனந்தபடி ஆனந்தபடி என் அப்பாவுக்கு அப்பாவுக்கு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு, பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு. பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். பயமும் படபடப்பும் ஓஞ்சி போச்சு, பயமும் படபடப்பும் ஓஞ்சி போச்சு. பாடுகளை தாங்கு பலன் வந்தாச்சு, பாடுகளை தாங்கு பலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு, நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. பேய்களை விரட்டு மாற்றல் வந்தாச்சு, பேய்களை விரட்டு மாற்றல் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். நேசக்கொடி என் மேலே பறக்குதையா, நேசக்கொடி என் மேலே பறக்கு
பறக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்கிறையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்கிறையா. எனவே கர்த்தரை கொள்கை கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாளையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாளையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் செத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் செத்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாடல்களையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்தன் பாடல்களையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாடு எங்கு ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாடு எங்கு ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியோ உமக்கே அல்லேலூயா, கனமோ உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கோ உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்று
இருக்கும் உனவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதி வல்லமை இறங்க சாண்டவர உரையான சேர்த்திருந்து தூக்கினே உன்னத அனுபவம் தந்தீரே, உரையான சேர்த்திலிருந்து தூக்கினீர் உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உரையாட செஞ்சிருந்தீர்கள் ஆண்டவரே, நீங்க தூக்கி எடுத்த தெய்வமே. அப்பா நாங்கள் கடந்த வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம் அப்பா, கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. ஏசப்பா எங்களுக்கு ஜீவன் பலன் கொடுத்து அப்பா எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இருப்பது நிரம்பரமாக இருப்பதும் உடைய சுத்த கிருமையாக இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா, துதிக்கலைய துணிவமா இருக்கிறப்பா, துதியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா. ஒரு செய்து முடிக்கும் ஆற்றலை தெய்வமே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை சோதரிக்கிறப்பா. ஒரு அவரவர கலவர கலவரா நேசக்கடி ஆண்டவரே, ஒரு அவரவர கலவர கலவரா அப்பா அப்பா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆவியானவரே ஆவியானவரே உம்மை துதிக்கிறப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. மரித்தவர்களும் மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துணியாக செல்லப்பட்டிருக்கிறப்பா. ஆவியானவரே மரித்த இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிற சொல் தெய்வமே அப்பா, உடைய உயர்த்தெழுந்த ஆராதனை ஆண்டவரே, விடுதலை தருகிற ஆராதனப்பா. ஒரு அரவர கலவரா, ஒரு ரவரவர ஷவரவர கலவர கலவரா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும்
ஒரு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகளில் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். ஐயா செய்வாடு ஆவியான தெய்வா உச்சப்பட வேண்டும். உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக என்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டும். உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பொன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே நிச்சலான மொழியே சரணில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்திலும் உச்சப்பட வேண்டும். உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஒரு மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக என்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் ஆவி ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. ஒரு நில வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒரு நில வல்லமை சமூகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒரு நில வல்லமை உன்னதத்தின் வல்லமை ரெகதம சிவனா ருகதி கலவரா ரெகதம வல்லமை உன்னதத்தின் வல்லமை ரெகதம வல்லமை சிவனா ருகதா ரெகதம வல்லமை உன்னதத்தின் வல்லமை ரெகதம வல்லமை சிவருகதி வல்லமை யுகதம வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. சந்தோஷமாய் மாறும். என்னாலே உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். சிவாக்கர வராக்கலவரா ரீடல வராக்கலவரா ரிஷபோக்கர ரியாங்கர வராக்கலவரா ரீடல வராக்கலவரா ரிகர வராக்கலவரா. பயப்படாதே மகளே. ரிகர வராக்கலவரா. உன் பாவங்களை மன்னிப்பேன். சபாக்கர வராக்கலவரா ரிதரியலவரா ரிகர வராக்கலவரா. நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். திகையாதே, நீ கலங்காதே. உன் வேதனை மாற்றுவேன். உன் சபராதியாக்குதவி
சமாதானத்தை கட்டளையிடுவேன், கட்டளையிடுவேன். உன் ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. நான் உனக்கு எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறேன். நன்றியுள்ளவளாயிரு, நன்றியுள்ளவளாயிரு. உன்னுடைய விக்கிரகங்களை விட்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. உரமோதுரியா உரைஷாகரதரா முருமரு சுபோரா ஒலிக்கோதுரியா குததரா உராதரவரா உரைஷாகரவரா கலவரா. உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரே எல்லோரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. கருவிலே கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. அன்பு அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. Hallelujah, 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 Hallelujah.
இசப்பா அழகாய் உரைந்திருக்கிற தெய்வமே அப்பா, எங்களை தொடர்ந்து ஆளுக செய்யுங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசூடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஓடோடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆராதனைக்கு ஓடோடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம உட்காரலாம். நமக்கு சீக்கிரமாய் நமக்கு இந்த கொரோனாவிலே தவிக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா விடுதலை கொடுக்கும்படியாக இனி காலம் செல்லாது அந்த ஆள 3வது அலை பிள்ளைகளை பாதிக்காத இருக்கும்படிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிக்குங்க. ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா விடுதலை கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்குவோம். பிள்ளைகளை இந்த கொரோனா ஆபத்திலிருந்து 3வது அலையிலிருந்து பிள்ளைகளை காக்கும்படியாக காப்பாற்றும்படியாக நம்ம தேவனை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கலாம். ஆராதனையிலே நம்ம இந்த சிஸ்டம் சீக்கிரமாகி நமக்கு மாறணும். ஆராதனை ஆலயத்திலே நம்ம நடத்தணும். கூடி நம்ம செபிக்கணும். அந்த ஒரு ஆர்வம் தான், அந்த ஒரு தாகம் தான் எல்லாருக்கும். இயேசப்பா அந்த தடையெல்லாம் உடைப்பார். நம்ம தேவன் பெரியவர், பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஏதும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஏதும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவன் நான் தேவன் கையிலே, நான் விரும் களிமண் தானே. குயவன் நான் தேவன் கையிலே, நான் விரும் களிமண் தானே. வழிபதுவும் வழியமைப்பதும் தேவனே, வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே.
என்னை வடிப்பதும் வடியமைப்பதும் தேவனே, வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஏதும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அப்பா, தொடர்ந்து ஆளுகை செய்து உங்களுடைய நாமம் மட்டும் மகிழ்படுத்து. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செய்திக்கு போலாம். நம்ம கறி போகணும்ல, இந்த வாரத்தோட திருமணம் இருக்கிறது வியாழக்கிழமை. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கங்க. ஏசப்பாக்கான ஒரு கல்யாணம் போல அற்புதமாய் நடத்தும்படியாக அந்நாளிலே மழையெல்லாம் இல்லாதபடிக்கு ஏசப்பா திருமணத்தை வியாழக்கிழமை நடக்கிறதான திருமணத்தை ஏசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. வீடுகளில் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்கிறவர் நமக்கு எல்லா வாசல்களையும் நமக்கு அனுகூலமாக மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்திக்கு போலாம். அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படல. மத்தேயு அதிகாரம் 25 1 10 வரைக்கும் தெளிவாய் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தாங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தாங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டியோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைத்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரவனிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 10 வாட்டி படிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான தலைப்பு என்னவென்றால், 10 கன்னிகைகள் போகிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்ம
புத்தி உள்ளவர்களையும் புத்தி இல்லாதவர்களை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய இலக்கு, நம்மளை ஈசப்பா ரத்தம் சென்று மீட்டதான ஒரு காரணம் எதுக்காக தெரியுமா? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாருங்க, புத்தி உள்ளவர்களுடைய தீவெட்டி என்ன செஞ்சுச்சா? எரிந்து கொண்டே இருந்ததா. அபிஷேகம் புத்தி இல்லாதவர்களுடைய தீவெட்டி அணைந்திருந்தது. புத்தி உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்போ நம்ம புத்தி உள்ள கன்னிகையா இருக்க வேண்டும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ பைபிளுக்கு கொண்டு ஆராதனைக்கு வருகிறோம் என்று போக்கு வரட்டுமா? அப்படி இருப்பது ஏசப்பாக்கு பிரியமல்ல. புத்தி உள்ள கன்னிகையாய் நம்மளை எதற்காக ஏசப்பா தொட்டாரோ, எந்த கல்யாணத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிறுத்துறாரோ அந்த அது வரைக்கும் நம்ம நல்ல புத்தி உள்ள கன்னிகையாய் நம்ம ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்துலதான் கிடக்கிறோம். இனி காலம் செல்லாது. அது வருகையோ சமீபமாய் இருக்கிறது. திருடன் வருகிற விதமாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வருவார். நாம அதற்கு ஆயத்தமாய் இருக்கணும் என்று சொன்னால் புத்தி உள்ள கன்னிகைகளாய் நாம இருக்க வேண்டும். எதுல நம்ம புத்தியா இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். நீதிமொழிகள் 4:13 படிப்போம். புத்திமதிகளை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சில பேருக்கு நம்ம இதுல இருந்து என்ன சொல்லுவாரு? புத்திமதியா நடந்துக்க, புத்தியாயிரு, ஞானமாயிரு அப்படி சொன்னா அதை காத்து கொள்ளாத இன்னொரு படிமா புத்திமதிகளை அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அப்பா நமக்கு சொல்லுகிறதான வேத வாக்கியங்களை, புத்தியையும் அறிவையும் நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடாதான், அதை விட்டு விடாதே, அந்த புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொண்டு காத்துக்கொள், அது நமக்கு ஜீவனை தருமா? ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய புத்திமதிகள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜீவன். ஜீவன் அப்பாவுடைய புத்திமதியெல்லாம் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்து நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட ஆவியான ஒரு இதைத்தான் பேசியிருக்கார். உன்னுடைய ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமா? அதை உண்மையாய் பற்றி கொள்ள வேண்டுமா? ஒரு விருதாவா அல்ல, ஒரு அலட்சியமாய் அல்ல, ஒரு வேண்டாத காரியமா அல்ல. அதை உறுதியாய் பற்றிக்கொள், அது உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கூட பார்ப்போம் பாருங்க. ஜீவன். அடுத்தது அந்த நீதிமொழிகளிலேயே 14:1 ஃபர்ஸ்ட் அது ஜீவனை நமக்கு கொடுக்கும், அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம இருந்தோம்னா நம்ம அந்த புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொள்வோம். அது நமக்கு ஜீவன். ஃபர்ஸ்ட் ஜீவனை கொடுக்கிறதா, இரண்டாவது வீட்டை கட்டுகிறதா இருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாள்? புத்தியோட கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய கையினாலேயே அதை என்ன செய்யறாளாம்? இடித்து போடுகிறாள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம வீடு முதல்ல கட்டப்பட வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே சமாதானம் வேண்டும், குடும்ப ரட்சிப்பு வேண்டும், துணிங்கிறதான ஒரு மனம், துணியின் மனம் வீச வேண்டும், ஜெபதூபம் எழும்ப வேண்டும். அப்படி புத்தி உள்ள ஸ்திரியா நம்ம இருக்கும் பொழுது நம்ம வீடு கட்டப்படும், நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்ம வீடு ஏசப்பாவே
இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் சொல்றோம். அதற்கு இல்லைன்னா அப்பா வந்த வீடா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, நல்லா எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும்? புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்முடைய குடும்பத்தை நம்ம கற்றவளாய் நம்ம காணப்பட வேண்டும். பெண்கள் அநேக பேர் எல்லா சபைகளிலுமே பெண்கள் கூட்டம் தான் நிறைய இருக்கிறது. ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம், பெண்களுக்கு நிறைய ஏசப்பா புத்திமதிகளை நிறைய சொல்றாரு. அதுல பாருங்களேன், இது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை ஃபர்ஸ்ட் கற்றாளாம். அவர் ஜீவனை ஏசப்பாட்ட இந்த புத்திமதிகளை, வசனத்தை, வல்லமைகளை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு உறுதியாய் அதற்குள்ளே நின்று கொண்டு ஜீவனை காத்து கொண்டு இரண்டாவது என்ன செய்யலாம்? வீட்டை கட்டுகிறாள், பிள்ளைகளை கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள். அவதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்களேன், அந்த அதே நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்வதை வெறுக்கிறவனோ என்ன பாப்பா? அந்த குணம் இருந்துச்சுன்னா நம்ம வீடை கட்ட முடியாது. மிருக குணம் இருந்துச்சுன்னா புத்தி இல்லாதவங்களுக்கு தான் அது இருக்கும். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை ஏசப்பா இன்னும் சொல்லுங்களேன், எனக்கு ஞானம் இல்லப்பா, எனக்கு அறிவு இல்லப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுத்தாங்களேன், இன்னும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன், இன்னும் கொஞ்சம் உங்க பாதத்துல இருக்க எனக்கு பலன் தாங்களேன் அப்படி சொல்லி நம்ம கேட்க 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 எனக்கு அறிவு தாங்கப்பா, எனக்கு அறிவு கொஞ்சம் குறைச்சலா இருக்க வேண்டவரே, நான் படிப்பறிவு இல்லாதவப்பா, எனக்கு கொஞ்சம் தாங்காண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பேதையை தான் ஞானி ஆத்துற தெய்வத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம பேததான் ஏசப்பாட்ட எனக்கு அறிவை தாங்கல, எனக்கு புத்தி சொல்லிட்டாங்க. புத்தி சொல்லாங்கன்னாவே சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க நான் எப்பயுமே எனக்கு புத்தியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நன்மையே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நான் புத்தி இல்லாத ஸ்திரீ போலதான் நான் நடக்க ஆசைப்படுறேன், எனக்கு உங்க புத்தியே சொல்லிட்டு இருக்கிறாங்களே சொல்லி வெறுப்பாங்க. அப்படி புத்திமதிகளை வெறுக்கிறவங்க புத்தி உள்ள ஸ்திரியா, புத்தி உள்ள ஒரு மனுஷியா இருக்க முடியாது. அவங்களுக்கு பேர் என்ன அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? மிருக கணம் உள்ளவர்களாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசப்பா இன்னும் கட்டுத்தாங்கப்பா, எனக்கு புத்தி இல்லாதவரே, எனக்கு அறிவு இல்லப்பா, யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், உங்களுடைய வேதத்தில் உள்ளதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறப்பா அப்படி சொல்லி நம்ம மிருக கணமா போயிடக்கூடாது. நம்ம புத்திமதியில விரும்புறவங்க அறிவை விரும்புறாங்களாம். புத்திமதியில வெறுக்கிறவங்க மிருக குணம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்ம புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம வீட்டை கட்டுவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கப்படுறதுக்கும் நம்ம போகும்போது எண்ணெயோடும் போறதுக்காக தான் நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சொந்த ரத்தத்தை தேவன் சிந்தி, வாலிப ரத்தத்தை சிந்தி, குற்றமில்லா ரத்தத்தை சிந்தி, உடையான சேர்த்து கிடந்த நம்ம ஏசப்பா மீட்டு எடுத்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரியாய் நடந்து கொள்வதற்கு ஒருவர் கூட இதுல விருதாவாய் போகக்கூடாது. எல்லாரும் புத்திமதிகளை வாங்கி ஏசப்பா எனக்கு அறிவு தாங்க ஆண்டவரே, எனக்கு புத்தி தாங்கப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா அப்படி சொல்லி ஏசப்பாட்டேந்து புத்தி உள்ள ஸ்திரியாய் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறவங்க யாவருக்கும் ஏசப்பா கொடுக்கிறதுக்கு வல்லனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கூட பாருங்க, மத்தேயு அதிகாரம் மத்தேயு 24:37 படிங்க. என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே, சொல்லிக் கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பினார் வழியும் புரியல, சொல்லிக் கொடுங்கப்பா, நடக்க தெரியல, நடக்க விரும்பினால் வழியும் புரியல, வழி இதுவே 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 என்று சொல்லுங்க, நான் வலுவாமல் நிற்க துணை நில்லுங்க, வழி இதுவே 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 என்று சொல்லுங்க,
கண்மலையே, ஞான கண்மலையே, ஜீவ கண்மலையே. மத்தேயு அதிகாரம் 24வது வசனத்துல 37 படிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அப்படியே அதே மாதிரி நம்ம உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. இதோ வருகையின் காலத்தில் இருக்கிறோம், அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். அடுத்தது 44 வரைக்கும் படிக்கலாம். நீங்கள் நிலையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாளிலேயே நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்போ நம் தேவன் வருவார் என்று சொல்லி புத்தியுள்ள கன்னிகைகளால் நம்ம ஆயத்தமாயிருக்க வேண்டும். என்னென்னமோ நடக்கும், எதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்ம தேவன் இதை சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல நாம கலங்காம பதறாம ஏசப்பா வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். 44 வரைக்கும் படிச்சாச்சம்மா? அதுலேதான் 44. நீங்கள் நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இந்த சாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை நல்லவிடத்தான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஃபர்ஸ்ட் விழித்திருங்கள், ஃபர்ஸ்ட் ஆயத்தமாயிருங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். புத்தி உள்ள ஸ்திரீயாய் நாம இருக்க வேண்டும். தெரியான்னு சொல்லிட்டா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி ஜாக்கிரதையா தூங்கவே மாட்டோம், நம்ம தூங்காம அப்படியே விழித்திருப்போம். அப்படிதான் வருகை இருக்கும். ஹல்லேலூயா. 2 பேர் வயல இருப்பாங்களாம், 2 பேர் படுக்கையில் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, 2 பேர் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் எடுத்துக் கொள்வாங்களாம், ஒருத்தர் கைவிடப்படுவாங்களாம். ஒருத்தர் தீவெட்டி எரிஞ்சு கொண்டிருக்குமா, ஒரு தீவெட்டி அடைஞ்சிருக்குமா. ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீயாய் நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்று பார்ப்போமா? அதே நீதிமொழிகள் 31ல 10, 11 படிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவன்
அவன் புருஷனுடைய இருதயம் புருஷனுடைய இருதயம் அவனை நம்பும் அவள் சம்பத்து குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தியாய் நடக்கிற ஸ்திரீயுடைய புருஷன் அவளை நம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டை கட்ட வேண்டும், வீட்டுக்கு உள்ள எல்லாத்தையும் ஞானமா ஈசப்பா பார்த்து விழித்திருந்து சோமணி எல்லாவற்றையும் ஆயத்தமா இருந்து குடும்பத்திலேயும் ஆயத்தம் இருக்க வேண்டும், கல்யாண வீட்டுக்கும் ஆயத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கதவு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் அடைக்கப்பட்டது சொல்லியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் அடைக்கப்பட்டது சொல்லியிருக்கிறது. கதவு கல்யாண வீட்டுக்குள்ளே என்ன இருந்தவங்க எல்லாம் உள்ள போனவனே கதவு அடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 7:16 படிங்க. 7ஆம் அதிகாரத்துல 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கல்யாண வீட்டுக்குள்ளே 5 புத்தியுள்ள ஸ்திரீயுடைய தீவெட்டி எரிந்து கொண்டே இருந்தது. கல்யாண வீட்டுக்குள்ளே ஆயத்தமா தூங்கினாலும் விழித்திருக்குமா இருதயம், அப்படியே சத்தத்தை அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்குமா, பாடல் வந்து கொண்டே இருக்குமா, விழித்திருக்கிறதான இதயத்துல ஆயத்தமா இருக்கிறதான இதயத்துல அவருடைய பாட்டுகள் வசனங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க தாங்க அந்த சத்தத்தை, எக்கால சத்தத்தை அவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. அங்கேயும் கதவு அடைக்கப்பட்டது. கல்யாண வீட்டுக்கு கதவு அடைக்கிறதான பொறுப்பை ஏசப்பா மற்றவங்க கையில கொடுத்திருந்தா என்ன செய்வாங்க? ஐயோ, இவங்க கொடுக்குறவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க குடும்பம் ஆலயத்துக்கு வர்றவங்க, இவங்க எவ்வளவு ஏசப்பாக்கு நன்மை செஞ்சாங்க, இவங்க ஏசப்பாக்கு என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்லி உள்ள விட்டுடுவோமா? அதனால கதவை அடைக்கக்கூடியதான பொறுப்பை அப்பாவே எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இங்கே கல்யாண வீட்டுக்குள்ளே 5 பேரை உள்ள விட்டு தீவெட்டியவங்க தான் உள்ள பிரவேசித்தாங்க. கதவு அடைக்கப்பட்டது. இங்க பாருங்க, நோவின் காலத்திலையும் சில பிரகாரம் அக்கிரமம் எல்லாம் நடந்தது. ஏசப்பா என்ன செஞ்சாரு? மிருக ஜீவன் எல்லாத்தையுமே அப்படியே ஜோடி ஜோடியா அந்த பேடைக்குள்ள விட்டுட்டு கதவை அடைத்தார். நோவாவையில சாவி கொடுக்கல. அவர் கொடுத்திருந்தாருன்னா, ஐயோ இவங்க எங்க உறவு, ஐயோ இவங்க எங்க அம்மா, ஐயோ இவங்க எங்க அப்பா, இவங்க எங்க அண்ணன் தங்கச்சிங்க அக்காக்கள் அப்படி சொல்லி கதவை நம்ம திறந்து விட்டுருவோமா? நீதி உள்ள தேவன் இப்ப சொல்ற வசனங்கள் தான் நிறைவேறும். எப்படி நம்ம நடக்கிறதுனால புத்தி அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை மீறி நம்ம நடந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டது. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஜோடி ஜோடியா மிருகச்சுவனைகளை ஜோடி ஜோடியா அந்த பேரைக்குள்ள விட்டு கதவை கர்த்தர் அடைத்தார். பரிதாபமான நிலைமை. அந்த பரிதாபமான நிலைமைக்கு யாரும் போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாம புத்தியுள்ள ஸ்திரியாய் நாம நடந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறதையும் குடும்பத்தை நடத்துறதுலையும் அப்பாவோட உறவாடுறதுலையும் அந்த எண்ணம் குறையாம இருக்கிறதுலையும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய தீவிட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதா அணைந்திருக்கிறதா என்று சொல்லி அடிக்கடி நம்மை அலசி பார்த்து ஆராய்ந்து நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதனை உள்ள இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. புதியுள்ள ஸ்திரியாய் நம்ம அழைக்கப்பட்டதான அழைப்பை பார்த்து, நம்மளை தெரிந்து கொண்டு எடுத்த தெய்வத்தை பார்த்து, நம்ம முன்னே வச்ச கால பின்னே வைக்காதபடிக்கு என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அப்பாவோடு உறவாடுறத விடக்கூடாது. ஒரு பாதத்தில் இருக்கிறத விடக்கூடாது. அப்பதான் விழித்திருந்து செபிக்கணும், ஆயத்தமா இருக்கணும். இன்று ராத்திரி வருக வந்தா எங்கே போ டிக்கெட்டு வாங்கியாச்சுங்கிற ஒரு ஆயத்தத்துக்குள்ள நம்ம ஜீவிக்க வேண்டும். நம்ம
ஒரு பஸ்ல கூட உட்கார்ந்தா பாருங்களேன், டிக்கெட் வாங்குற வரைக்கும் என் கையை நீட்டிகிட்டே தான் இருக்கும். அவர் இருங்க மாட்டி இங்க போவாரு அங்க போவாரு. ஒரு டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருப்போம். போன வாரம் கூட எங்கேயும் போயிட்டு இருக்கும்போது பாருங்களேன், எனக்கு வந்து காசு கூட கொடுத்துட்டாரு. நானும் கவனிக்காம வாங்கிட்டு அப்புறம் பாக்குறேன் 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டு 10 ரூபா டிக்கெட்டு கொடுத்துட்டாரு. என்னங்க அப்படின்னு அப்புறம் அடுத்தவங்கிட்டையும் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியெல்லாம் ஆயத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜீவிக்கணும். அப்பதான் நம்ம என்ன குறையாம இருக்கும், அது அபிஷேகம் நிறைவா இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது அங்கேயும் அடைக்கிறாரு, இங்கேயும் அடைக்கிறாரு. கதவை கர்த்தர் அடைக்கிறார். பரிதாபமான சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. புத்தி இல்லாதவர்கள் உட்பட போகக்கூடாது. நம்ம புத்தி உள்ள கனியா ஜீவிக்க வேண்டும். அடுத்தது கூட பாப்போமா ஒரு அதிகாரம். 2 பேர். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டணும். புத்தி உள்ள ஸ்திரிய அவளுடைய புருஷனுடைய இதையும் நம்புமா. என் மனைவி புத்தியா இருக்கிறான்னு குடும்பத்துக்குள்ள நம்புமா. அப்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். அந்த பட்டியல்ல நிறைய சொல்லப்பட்டு இருக்குது. அதிகாலையில எழுந்திருக்கிறான், இருட்டோட எழுந்திருக்கிறான், வேலைக்காரிகளாம் படி இழக்கிறாளாம், அவங்களுக்கு கொடுக்குறான் கடமையை, வயல்ல பிடிக்கிறாளாம், கதிர அறுக்கிறாளாம், வீட்டை சூப்பரா நடத்துறாளாம். அல்லேலூயா. அப்படி நம்ம சிந்திக்க வேண்டும். அப்பதான் நம்ம தலையில என்ன இறங்கிக்கிட்டே இருக்கும். 2 பேதுரு அதிகாரம் 3:9 படிங்க. 9-12 வரைக்கும் படிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நான் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஹல்லேலூயா. மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். பரிசுத்தமும் பக்தியுமாய் மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போனாவே பரிசுத்த ஓய்வு நாள்ல ஒரு அம்மா அப்படிதான் என்ன செஞ்சாங்க, கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓய்வு நாள் ஆசைப்படுத்திட்டு நல்லா சிகிச்சைட்டு சூப்பரா போனாங்க. எப்போ போனாங்களாம், பரிசுத்த ஓய்வுனால அசட்டைப்படுத்தி கொண்டு போனாங்களாம். போன உடனே பார்த்தா சல்லன வண்டி போய் எங்க வந்துருச்சான், சேத்துல போய் வந்துருச்சான். இந்த கல்யாண வீட்டுக்கு நீ போற, இந்த கல்யாண வீட்டுக்கு ஆயத்தமாகாம இந்த கல்யாண வீட்டுக்கு அப்போ போற அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்தாங்க. சோமன இன்னொருத்தங்க என்ன திரும்ப செஞ்சாங்க, இவங்கெல்லாம் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன செஞ்சாங்க, பாட்டெல்லாம் பாடினாங்க. பாடிட்டு செய்தி நேரத்துல கடன்னு எங்க போயிட்டாங்க, இதுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனவங்க என்ன மாதிரி வந்தாங்க, ஆட்சலாகி வந்து வீட்டுல இருந்தாங்க. ஏன் தெரியுமா, பரிசுத்த ஓய்வுனால பக்தியாவும் பரிசுத்தமாவும் நம்ம அதை விசேஷ நாளா எண்ண வேண்டும். அவருக்குள்ள ஒரு பரிசுத்தமும் ஒரு பக்தியும் ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்நாளை எங்கேயாவது போவாங்களா? சும்மா எல்லாரும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற முடியாதுங்க. புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறவங்க அசைய மாட்டாங்க. எதை வீட்டு தெரியுமா, ஆராதனை வீட்டு. அல்லேலூயா. ஜபத்தை விட்டு
அரை நேரம் குறவு நேரம் இதெல்லாம் நேரத்தை அப்படியே புத்தி உள்ளவங்களா அப்படியே ஆராதனை 10 மணினா 9 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இவங்கதான் புத்தி உள்ளவங்க. ஆராதனையில புத்தி உள்ளவங்க என்ன இருப்பாங்க, இங்க ஏச்சி போயிட்டே இருக்கிறவங்க புத்தி உள்ளவங்களா? புத்தி உள்ளவங்க அப்படியே உட்காந்து ஏசப்பா ஆராதிச்சுட்டு, இன்னைக்கு என்னங்கப்பா எனக்கு நீங்க செய்ய போறீங்க, என்னப்பா இன்னைக்கு நடக்க போகுது, எனக்கு அற்புதம், ஏப்பா என் மனக்கு என்ன திறந்துட்டீங்களா, எப்படிப்பா உங்களை பார்க்க போறேன், அப்படியெல்லாம் புத்தி உள்ளவங்களுக்கு அந்த புத்தியே தான் சவுன்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க தான் சும்மா கடமைக்கு உட்காந்துட்டு இதுக்கு பேச்சு இதுக்கு நடந்துவிட்டு தண்ணி குடிக்க அங்க போவேன் இங்க போவேன் போன தூக்கிட்டு போவேன் 12 மணிக்கு வர. இவங்கெல்லாம் புத்தி இல்லாதவங்க. கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. புத்தி உள்ளவர்களா இருக்கிறவங்க தான் வீட்டை கட்ட முடியும், அப்பாவுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் பாதத்துல பிரியமாய் வாட்சியாய் உட்கார முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. விதத்துல வரான்ட்டு வீட்டு ஜமானுக்கு தெரிந்திருந்தா அவன் முழிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா உலக பொருளை எடுத்துட்டு போறதுக்கு வச்சுட்டு இருப்பானா. நம்ம ஆத்மா ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். இப்படிதான் நம்ம சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பெரித்தர முறியடிச்சாரு. எல்லாமே எல்லாம் எதுனாரு எதுன போட்டு விட்டாரு தெரியுமா? கர்த்தருடைய ஆவி இறங்கி சிம்சோனை பலமாய் அருமையாய் நடத்தி வந்துச்சு. ஒரு பரிசுத்தத்துல ஒரு தைலாவுடைய மணிக்கு போனாரு. போச்சு ஆவியானவர். பரிசுத்த பக்தி 2 இருந்தா தான் ஆயத்தமா இருக்க முடியுங்க. போனாரு. வல்லமையெல்லாம் இழந்தாரு. கண்ணை கட்டி விட்டாங்க. பிரிஞ்சு விழுந்து செத்தாரு. வெளிசில முறியடிக்கிறதுக்காக அந்த பலத்தை வல்லமையில இயேசுவா கர்த்தருடைய ஆவி இறங்கி இறங்கினே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஜெயிச்சு வராரு. கடைசியில் அந்த ஆவியானவரை காத்து கொடுத்தது, அந்த எண்ணெயை காத்து கொடுத்தது புத்தியா இருக்கவில்லை. அருமையான சிம்சோன் இழந்தான். எல்லாத்தையும் பரிசுத்தத்தை இழந்ததுனால எல்லாத்தையும் இழந்து வேடிக்கை ஆக்கப்பட்டான். அதுக்காக வளர்ச்சாரே சொப்பா புத்தி உள்ள ஸ்திரியாய், புத்தி உள்ள மகனாய், புத்தி உள்ள மகளாய் நம்மளை மாற்றி நடத்துவதற்கு தான் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசி. கல்யாண வீட்டுக்குள்ள அவர் கையில தான் இருக்கு புட்டு சாவி. அங்கேயும் அடைச்சாரு, இங்கேயும் அடைக்கிறாரு. பழைய பாட்டை அடைக்கிறாரு, புதிய பாட்டை அடைக்கிறாரு. அவர் கரத்துல இருக்கிறது ரொம்ப நிதானமா வச்சிருக்கணும். இன்னும் ஒருவரை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11 9 கூட படிக்க 2. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அந்த எலியாவுடைய கைக்கு தன்னை வார்த்தையான ஏசா கூடவே இருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறாரு. எலியாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சொல்லிக்காட்டுல போறோம் அப்படி சொல்லி 2 பேர் நடந்து வர்றாங்க. அங்க பிரிச்சிருப்பாருங்க. அடுத்தது அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமி வெண்கொரையில் சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெண்கொரையில் சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் ஈஸ்வராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இங்க பாருங்க, அருமையான எலியா அப்படியே சுழல் காட்டிலே சூப்பரா போறாரு. எலிஷா அப்படியே பார்த்து நிற்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஏசப்பா வந்து பண்ணினா அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன தெரியுமா கேட்போம்? எனக்கு பெரிய மாடி வீடு வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய அற்புதம் நடக்கணும், நிறைய எனக்கு உலகத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்போம். அருமையான எலியா கிட்ட எலிசா என்ன கேட்கிறாரு பாத்தீங்களா? உங்களுடைய வரத்துல எனக்கு ரெட்டிப்போம் தான் தர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, எதுவும் செல்லாது. அந்த அந்த எண்ணத்தான் புத்தியா கேட்கிறார் பாருங்க. அருமே எலிசா புத்தியா, புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தியா கேட்கிறார் பாருங்களேன். அந்த வரங்கள் வல்லமைகள் வேணும். ஒரு சுழற்காட்டிலே நானும் அங்க வரணும், நானும் கல்யாண வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லி அவரு அருமையா கேட்கிறாரு. அதே சிம்சன் என்னாச்சு? அப்படியே புத்தி இல்லாத ஸ்திரீ, அவன் புத்தி இல்லாத மகன், எல்லாவற்றை இழந்து போயிட்டான் பரிசுத்தத்தை கற்பித்து. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே அருமையான எலியா எலிசாவிட கேட்டு வாங்குறாரு. இவர் போறாரு. எப்படித்தான் ஒரு 2 பேர் ஆயத்தமா போய் கொண்டிருந்தாலும் அவருக்கு உள்ள ஆள் அவரை பிரிச்சு இருப்பாரப்பா. அல்லேலூயா. சில குடும்பத்துல சொல்றாங்க, என் மனைவி நல்லா செவிக்கிறா, அவளோட புகையை பிடிச்சிட்டே நான் கல்யாண வீட்டுக்கு போயிடுவேன்னு. அப்படி போக முடியாதுங்க, போக முடியாது. சில புருஷன்மார்கள் கேட்கிறாங்க, சில மனைவிமார்கள் கேட்கிறாங்க, எங்க வீட்டுக்காரவங்க அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க, சில பண்ணிட்டு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவேன். ஒருத்தரையும் பிடிச்சிட்டு ஒருத்தரும் போக முடியாது. அவங்களோட ஆத்மாக்கு அவங்க தான் கேரண்டி. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அருமையான நாள் திருடன் வருகிற விதமா வருமா? நம்ம விழித்திருந்து சோமனணும், ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா தானா இருக்க கூடாது. பக்தியும் பரிசுத்தமுமா இருக்க வேண்டும். அதோடு கூட இல்லைங்க, உறுதியாய் புத்திமதிகளை பற்றி கொள்ள வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம வாழணும். புத்தி இல்லாதவர்கள் போல வீட்டை அப்படியே சில பேரு ரூத்து போல சிரிக்க மாட்டாங்க. இந்த சாக்குக்கு இதை சொல்லுவாங்க, அந்த சாக்க சொல்லுவாங்க. எந்த சாக்கு அப்பாட்ட செல்லாது. அல்லேலூயா. ஷவரா வரா தலவரா. எந்த சாக்கு செல்லவே செல்லாது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பளமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன். இசப்பா, நான் எப்படிப்பா குடும்பம் நடத்தணும், எப்படிப்பா பிள்ளைகளை நடத்தணும், எப்படிப்பா என் வீட்டை நடத்தணும், என் புருஷனை நடத்தணும், என் மனைவியை நடத்தணும், என் பிள்ளைகளை நடத்தணும் சொல்லி அப்பாட்ட ஞானத்தையும் அறிவையும் கேட்டு நம்ம நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவங்கதான் புத்தி உள்ள ஸ்திரீ, வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாத ஸ்திரீ வேற யார் கையால இல்ல, அவன் கையாலே அதை இடிச்சு கொண்டாலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வீடு கட்டப்படும் போது அப்பா மகிழ்வாரா? வீடு இடிச்சு போடும் போது அப்பா மகிழ்வாரா? சில பேர் சொல்லுவாங்க, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே இப்படி சொல்லிட்டு ஏசப்பதான் வீட்டுக்கு தலைவர் அப்படியே வசனத்தையும் அப்படியே பொழிஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல புத்தி உள்ள
சரியா வீட்டுக்குள்ள ஜெபத்துவம் துதி தூபம் ஒரு மனம் உபாச்சவம் ஏசப்பா இந்த சபைதான் அன்னைக்கு சொல்லியாச்சு அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளேயும் புத்தி இல்லாதவங்க போல அப்படியே கிடந்துடக்கூடாது. நல்லா விழிப்பாய் சோமனி புத்தி உள்ள ஸ்திரியாய் வீட்டை கட்ட உறுதியாய் வசனத்தை பிரட்டி பிரட்டி பைபிள படிக்க வசனம் என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு நல்லா படிச்சு பிள்ளைகளை நடத்த புருஷனை நடத்த மனைவியை நடத்த குடும்பத்தை நடத்த எல்லாவற்றிலும் அப்பாட்ட அறிவு ஞானம் எல்லாவற்றையும் கேட்டு பயத்தோடையும் பக்தியோடையும் ஆயத்தத்தோடையும் விழிப்போடையும் நம்ம ஜீவிக்கிறதான காலத்துல நம்ம இருக்கிறோம். புத்திமதியை வெறுக்கிறாங்கன்னா விட்டுடுங்க. அவங்க மிருக போனா அவங்களை விட்டு அப்படியே தூண்டிச்சுன்னா நம்ம வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாது. அவ்வளவுதான். புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அறிவை கேட்கிறாங்களா ஏசப்பாட்ட புத்தி சொல்லும் போது அறிவை கேட்கிறாங்களாம். அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க குடும்பமும் நாஸ்தி அவங்களே மிருக பணம் உள்ளவங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. அதனால எல்லாரும் நல்லா புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்முடைய எண்ணெய் குறையாம எரியா போல ஜீவித்து அருமையான சுழல் காட்டிலே புத்தி உள்ளவன் அருமையா போகிறார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். ஏசப்பா சொன்னதெல்லாம் இங்க ஒளியே சொன்னாரு, அங்க போ சொன்னாரு, வெறும் போ சொன்னாரு, அட்டங்கிற ஒளியே சொன்னாரு, பச்சைலாத்திற்கு போ சொன்னாரு. வானத்தை அட்டைக்கவும் திறக்கவும் ஏசப்பா அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் ஜீவித்து அருமையா சவால் விட்டு பாகாலெல்லாம் நொறுக்க முடியாதான அக்கிலே இறக்கினார். ஹல்லேலூயா. புத்தியுள்ளவரா எல்லா காரியத்தையும் செஞ்சாரு. வருகை நாள் வந்தது. எலிசாவை யாவரையும் சேர்ந்து வந்தவங்களை பிரிச்சு அக்கினீரதான் பிரிச்சு அழகா சுழலாட்டுல போனார். அதே போல நம்ம ஜீவிக்கணும். புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். புத்தி உள்ள கன்னிகளா நம்ம ஜீவிக்கணும். புத்தி இல்லாதவர்கள் போல நம்ம எல்லாவற்றிலையும் புத்தி இல்லாம நடந்து நம்ம அப்பாவையும் நம்ம ஆராதனை நம்ம எடுக்கிற வேதம் எல்லாத்தையும் இழிவுபடுத்துற மாதிரி நம்ம நடத்தக்கூடாது. புத்தி சரியா இவன் எப்படியோ கிடந்தாலே இவன் ஆலயத்துக்கு போறா, ஞானசனத்துங்கிறா, பைபிள் தூக்கிட்டு போறா, அதை படிக்கிறா, எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான்னு சொல்லி ஜனங்க சாட்சி கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீயுடைய வேலை. என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறவங்க எது கிடைச்சா சரி எது கிடைக்கட்டாலும் சரி நம்முடைய அழைப்பு நம்முடைய புத்தி நம்ம ஏசப்பாவுடைய எது காத்துக்கிட்டு வசனத்தை படிச்சு ஆயத்தம் அப்படி இருக்கும் போது நம்ம கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரக்கூடாது. எல்லாம் நம்ம எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நாங்கள் தகப்பனே 10 கன்னிகைகளை பார்த்தோமாப்பா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் அப்பா, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று பார்த்தோம் தகப்பனே. அப்பா புத்தி இல்லாதவர்கள் நித்திரை மயக்கமாய் தூங்கி விட்டார்கள் அப்பா, அலட்சியமாய் இருந்து விட்டார்கள் ஆண்டவரே. அப்பா புத்தி உள்ளவர்கள் அப்பா விழித்திருந்தார்கள், ஆயத்தமாய் இருந்தார்கள் அப்பா. அப்படியே வசனத்தை எல்லாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டார்கள் அப்பா. ஜீவனை காத்து கொண்டாங்கப்பா. வீட்டை கட்டுகிறவர்களாய் இருந்தார்கள் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தகப்பனே வீட்டு காரியங்கள்லாம் ஆண்டவரே புத்தியோடு செய்தார்கள் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா அறிவாய் நடந்து கொண்டாங்கப்பா. அப்பா எங்களை புத்தி உள்ள ஸ்திரியா என் கர்த்தர் மாற்றும்படியா செபிக்கிறையா. ஆவியானவரே மணவாளன் வருகிற போது ஆண்டவரை ஸ்தோத்திரையா மணவாட்டி தகப்பனை எதிர்கொண்டு போவதற்கு அப்பா ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே திருடன் வருகிற விதமாய் வருவென்று சொல்லப்பட்டதப்பா. அப்போ ஆயத்தமாய் விழித்திருந்து இருதயம் விழித்திருந்து ஆயத்தமாய் இருக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்வடியா செபிக்கிறவையா. எங்களுடைய தீவெட்டி ஆண்டவரை எரிந்து கொண்டே இருக்கும்படியா செபிக்கிறவாப்பா. அப்பா நீங்களே ஆண்டவரே கல்யாண வீட்டுக்குள்ளே அப்பா இயேசுவே ஆயத்தமுள்ளவர்களை தள்ளி கவலை அடைத்தீர்கள் அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. இதோ பேழைக்குள் ஆண்டவரே நோமா ஆண்டவரே காலத்தில் தகப்பனை நடந்தது போல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. ஏசப்பா இதோ பேழைக்குள் ஆண்டவரே அவன் குடும்பத்தை தகப்பனே ஏசப்பாவின் ஜீவன்களை சோடி ஜோடியாய் விளைவிட்டு அப்பா பேழையை நீங்களே அடைச்சிய கர்த்தர் அடைத்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வருகையின் காலத்துல நிற்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே புத்தி
கட்டுமடியாய் புத்தியுள்ள ஸ்திரியாய் ஒருவரை மாற்றுமடியாய் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம், உண்மை, பக்தி ஆவியானவரே ஹரவர ஷபரவர தலவர ஆயத்தம் விழித்திருந்து செவமனிதல் உறுதியாய் பற்றிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திர பரியாசத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். பாடல் பரியாசத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். அபிஷேக பரியாசத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். செய்தி பரியாசத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பரிசுத்த ஆராதனை என் கர்த்தர் நடத்துனதுக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ துதி பகுதி அப்பா, பாடல் பகுதி ஆண்டவரே நீங்க சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டதுக்காய் நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அபிஷேக பகுதி ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. இதோ கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கும்படியா செல்லுகிற ஆண்டவரே இதோ தகப்பனே செய்தி பகுதி ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ நாங்கள் ஆண்டவரே புத்தி உள்ள 5 கன்னிகளை குறித்து பார்த்தோம் அப்பா. உமது ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே கொட்டுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரையா. இதோ வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை உங்களுடைய கரத்துல கொட்டுக்கிறோம். பேர் பேராய் ஒருவராய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறப்பா. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியா செபிக்கிறோம் ஐயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியா செபிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஏதோ தகப்பனை ஸ்தோத்திரப்பா. ஒரு குடும்பத்துக்குள்ள சபாவியை முற்றும்படியா செபிக்கிறையா. ஆயத்தமா இருக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே ஏதோ குடும்ப ரட்சிப்பை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஏதோ குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம். அடையாளை தாழ்த்தி வறுமையாக்குறப்பா. உங்களுடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுவோம், நீங்கள் பெருகும் உதவி செய்யுங்கப்பா. துதி கன மகிமை யாவையும் தேர்ந்தெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களில் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தாரே, தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் என்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனம் பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி எனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென்.